முதல்ல நான் பேசிட்டு ராமேஸ்வரத்துல பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். இதுல ஒன்னும் குறைச்சல சரி உங்களுக்காக தான் பேசிட்டு போனேன். அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்தேன். ரெண்டாவது முறை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். மூணாவது முறை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். அந்த ஜெயிலு நீண்ட நாள். முதல்ல 15, அப்புறம் 55, அப்புறம் நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி ஒரு 3 மாசம் 4 மாசம் போட்டாங்க புதுச்சேரி சிறையில. முதல்ல 15, அப்புறம் 55, அப்புறம் ஒரு 3 மாசம் 4 மாசம் போட்டாங்க புதுச்சேரி சிறையில. எல்லாம் சாக்கடைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்த வத்தைக்காரன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. என்னை பாக்குறாரு, இவன் என்ன தொடர்ச்சி அந்த பையன் கத்திட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருக்கான். ஏய் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன்டா, எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு வாய்டா, ஆனா உனக்கு மட்டும் எனக்கு ஏதாவது செலவுக்குள்ள காசு இருக்குமா இல்லன்னு தெரியலன்ட்டு என் நண்பன் தங்கர் பச்சை அவரை கூப்பிட்டு இந்த சீமான் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிடறாப்ல, பாவம் அவருக்கு செலவுக்கு ஏதாவது காசு இருக்குது இல்லையான்னு அப்ப தர்மம் பண்ணுங்க சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது. பாவம் ஒரு 15 வருஷம் இருக்கும். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். మేమంతా ఇళయరాజా ఫ్యాన్స్. அதுக்கு என்னப்பா ఈ అమ్మాయి ఎలా పడగొట్టాలో మాకు తెలుసు. தெலுங்கு நாய. தமிழர்களுக்கு வணக்கம், தமிழர்களுக்கு வணக்கம். தாங்கள் வந்த நோக்கம்? என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பல்வேறு துறைகளில் பழைய பில்டிங் இப்படி வந்து சிம்மக்குரல் சிவாஜி மாதிரி முழங்குனீங்கன்னா இடிஞ்சு விழுந்துரும். அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும். முகரே நாங்களே வந்து ஒட்டு போட்டு வச்சிருக்கிறோம். இது ஒண்ணு நாமக்கல் கவிஞர் மாளிகை கிடையாது, 5.5 கோடி செலவு பண்ணி ஆல்டர் பண்றதுக்கு. பார்த்து இது என்னோட ஆதந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கத்துக்காகவே எடுத்து வச்சிருக்கேன். இல்ல இல்ல நீங்க பேசும்போது உண்மையில எனக்கே பதறதா இல்லையா? நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்கீங்கன்னு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? உங்களை பார்த்தாலே செழிப்பா இருக்குங்க. நீங்களும் இப்ப பிளேசர் எல்லாம் போட்டு கோட் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. சீட்டியார் கூட தான் கொண்டு போட்டுருக்காரு. செழிப்பா இருக்காரு அர்த்தமா? இல்ல, இந்த கோட் ரகசியம் ஏதோ ஒண்ணு இருக்கு. உங்க 2 பேருக்கு வெக்கா மான சூடு சொல்ற எதுவுமே இல்லடா. நாங்க கோட் சூட் போடக்கூடாதா? அதே டெய்லர் அதே வாடகை. இவங்களா வெத்துட்டு பசங்க சார். ராமாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு போய் 1 வாரம் ஆச்சு, கொடுக்கவே இல்ல சார். வாங்கடா போலாம். ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ஸ்னாப்சாட், டிண்டரா டுண்டரா அதெல்லாம் இல்ல இருப்பீங்க. வல்கர் இல்லையா? பர்கர் பர்கர் அதெல்லாம் இல்லைங்க. இல்ல நீங்க எல்லாத்தையும் இருப்பீங்க. டெண்டர் கோகனட் தெரியும் எனக்கு. டெண்டர் எல்லாத்துலயுமே இருக்கீங்க தெரியும். ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? நான் பாத்துருக்கேன் உங்களை. எதுல டிண்டர்லையா? டிண்டர்னா என்னன்னே தெரியாது. டேட்டிங் ஆப். நான் இந்த ஏரியா மாமா. மாமாவா? என்னையா சொல்றீங்க? அதுல இருப்பீங்களா? டேட்டிங்னா சரி விடுங்க. டேட்ஸா? டேட்ஸ் பெருசுமா. போடா மெண்டல். மாமா பையல. ஏய் யார பார்த்து மாமான்ற? நீதான்டா மாமா. பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். ஆனா எல்லாமே அங்க வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அது நல்லா கத்தியது கதறியது ஊரை கூட்டியது அங்க போய் கொண்டிருக்கிறது. அழுவுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர் யூ கிரைட், இட்ஸ் ஓவர். என்ன சொல்றது, தேர்தல் இதுல வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல போகக்கூடிய அமைச்சர்கள் இங்க கிடையாது. எங்களோட அண்ணே ஒண்ணே தானே அவர்கள் சொன்னாரு சார், நீங்க வந்து நிறைய விஷயங்களை குறிப்புல இருந்து நீக்குறீங்க, ஆனா எல்லாமே லைவ்ல போயிட்டு அந்த விஷயங்களை மட்டும் கட் பண்ணி சோஷியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இதுக்கு பேர் தாங்க லைவ். வென்று படிச்சிருக்கல, அத படிச்சாதானே டிகிரி ஒழுங்கா படிச்சாதானே. नेक्स्ट पीएम का தளபதி விஜய். नेक्स्ट पीएम தளபதி விஜய். தளபதிக்கா மோடிக்கா? தளபதிக்கா. தலையில இங்க பலமா அடிபட்டதால இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். மெமரி லாஸ். அப்படி எல்லாமே பேசுறா. யாரான்னு பார்த்தா ஒரு வீடியோவுக்கு 65,000 ரூபாய் வாங்கி கொண்டு போடக்கூடிய வடநாட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா.
இன்னொரு சார் சட்டப்பேரவை நிகழ்ச்சியில முக்கியமான ஆளு ஆளவே காணோம் சார். இன்னைக்கு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கடந்த சில நாட்களாவே சட்டப்பேரவையில் ஆளவே காணோம் சார். என்ன சார் எங்க போயிட்டாரு உதயநிதி அவர்கள்? ஒரு வாரம் வேலை ஒரு நாள் ஓய்வு என்பது உலக நீதி. ஒரு நாள் வேலை ஒரு வாரம் ஓய்வு என்பது உதயநிதியின் நீதி. யாரோ உள்ள போயிருந்துட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரம் ரெஸ்ட். சூரியன் உதித்தாலும் அவர் உதிக்க மாட்டார். அதுதான் நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. அந்த கர்மத்தை கழிச்சு விடுறதுக்கு 1.5 மணி நேரம் என்ன? நான் என்னைக்கு சொன்னேன் நான் உதயநிதி தலைமை பொறுப்பு வரப்போறேன்னா ஓகே போவேன். ராத்திரி எவன்டா ரயில்ல தூங்க விட்டுருக்காங்க? அதனால செத்த நேரம் அசல் தூங்கிட்டு அது உங்களுக்கு பொறுக்கலையா? இடமா அது டாய்லெட்ல கூட அமைதியா இருக்க விட மாட்டியா? யார் அவன் இவ்வளவு டென்ஷன் ஆவறானே? பேசாத. இப்ப என்னடா கருப்புச்சு? 2 பேரா உள்ள போய் ஜோலியா முடிங்க. டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கற? 2 பேரா? ஒரு குழியில எப்படியா 2 பேர் போறது? ஊர்ல கொள்ளக்காட்டுல கூடி உட்கார்ந்து நார் அடிச்சது தெரியாதா எங்களுக்கு? மச்சான் வந்து பாரு. ஆமா ஆய் போட்ட மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். மதுரை அனுப்பும் வழியில் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல. என்ன எப்பவும் நம்மள விரட்டி அடிப்பானுங்க. யார கேள்வி கேக்குறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா இத முதல்ல உனக்கு தான். இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல. அண்ணே உடனே தானே. இன்றைக்கு எங்கே இருக்கிறார் உங்க அப்பான்னு ஒரு தற்கூரி கேக்குறாருன்னா டேய் சும்மாறா. வாயமுறா குரங்கு. அத தமிழ்நாடு பாத்துக்கிட்டு இருக்குன்னா வெட்க இருந்தா சூடு இருந்தா சொரண இருந்தா டேய் சும்மாறா. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க வான்னு பொளந்துருவனி. மரியாதை ஓடி போடு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள். அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். முகரே பாரு முகரே. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்துள்ள கொத்து பரோட்டா போட்டாங்க. நாடாளுமன்றத்தை கைப்பற்றி அதற்கு பிறகு இவர்கள் யார் என்பதை நான் நிரூபிப்போம். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. இதுக்கு மேல பேசணும் மொத்தமா முடிஞ்சிரும். பாத்துக்கங்க. இறைவனுக்கு வந்த சோதனையாக எடுத்துக்கொண்டு என் உரையை நான் துவக்குகிறேன். சரித்திர புகழ்பெற்ற சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, எங்க மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, நீங்கள் பிறந்தது திண்டுக்கல் என்றாலும் மன்ற உறுப்பினர்களுக்கு மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த இருக்கு சுப்பையா அவர்களே, வாய்ப்பூட்டு போடாத சமத்துவமிக்க ஒரு தலைவரை வணங்குகின்றேன். பயப்படாதடா, அடிக்க மாட்டேன். ஒரு நிமிஷப்பா. ஏண்டா கந்து வெட்டி கோயிண்டா? நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன். ஒரே